பெண்ணே எழுந்து வா என்கிற நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். பிரசங்கி 10வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனம் அப்படியே செய்யும். ஸோ எல்லாருக்குமே இந்த மதீனம் என்கிறது எல்லாருக்குமே இருக்கும். பார்த்திங்களா, அந்த சொற்ப மதீனம் என்பது நம்முடைய பேரை அதுவே கெடுத்துடும். இன்றைக்கி வாழ்ந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். அந்த நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது, 5வது வசனம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை, அதுக்கு அவ்வளோ தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாங்க. நசரேயன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தலைமுடி அவனுக்கு கட் பண்ணக்கூடாது. இதை சொன்ன உடனே இப்படி தான் இருந்துகிட்டே இருந்தான். அவங்க பேரண்ட்ஸும் அதை காப்பாற்றிட்டே வந்துட்டு இருந்தாங்க. சிம்சோனும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தான். எத்தனையோ காரியங்களை செய்தான். ஒவ்வொரு முறையும் அவன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கும்போது முதல்ல ஒரு சிங்கத்தை 2ஆக கிழிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 பேரை ஒரே நேரத்தில் அவங்கள சாவடிச்சிட்டான். அதுக்கப்புறம் 300 நரிகளை என்ன பண்ணுறான், 2 சேர்த்து வாழை கட்டி எரிபந்தத்தை விட்டு அந்த பெலிஸ்தர்களுடைய வயலில் விட்டுட்டான். இப்போ பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிரச்சனை. எப்போவுமே இந்த பிரச்சனை பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்துகிட்டே இருக்குது. பெலிஸ்தர்கிட்டேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க ஜெயிச்சு வெளில வரணும். இது இவனுடைய பீரியடு. இப்போ இந்த பீரியடில் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் எல்லா காரியத்தையும் பயங்கரமாக பண்ணுறான். ஆனால் இப்போது அந்த தலைமுடியில் அவனுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்குது அப்படின்றத வெளியில் சொல்லாமல் இத்தனை நாள் தான். ஆனால் ஒரு தெலீலாள் என்கிற ஒரு பெண்ணை அவன் நேசிக்க ஆரம்பித்த பிறகு அந்த பெண் என்ன பண்ணுதுன்னா, இது உண்மையான நேசம் கிடையாது. நிறைய பேர் இப்படி ஏமாந்துடுறோம். எப்படியாவது இந்த பவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு வேஷம் போட்டு அவங்ககிட்ட கேட்குது. பல முறை கேட்டோம், சிம்சோன் சொல்லலை. ஆனால் இந்த முறை சிம்சோன் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னுடைய பவர் என்னோடய தலைமுடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டார். இந்த பெண்ணுக்கிட்ட சொன்ன உடனே அந்த பெண்ணு எல்லாரையும் கொண்டு வந்துட்டு இந்த தலைமுடியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுச்சு. கட் பண்ண உடனே அவனுடைய பவர் குறைஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணால் அந்த கண்ணெல்லாம் நோண்டி எடுத்துட்டாங்க. இப்போ நல்ல பயங்கரமாக அவனை டைட்டாக போய் சங்கிலியில் கட்டி ஒரு மண்டபத்துக்கு கீழே ஒரு தூணோடு சேர்த்து கட்டிட்டாங்க. இதுதான் உண்மையான பாசமாக, இதுதான் உண்மையான லவ்வா? எனக்கு புரியல. இப்போ நீங்கள் பார்த்து சொன்னால் இப்போது எப்படி அவன் கடைசி தரணும், அவன் செத்து போகும்போது அவன் வீரமாக அவன் சாகணும், அவன் தோற்று போயிட்டு சாகக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறான், கடைசியாக ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஒரே ஒரு விசை எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் பவர் தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லிவிட்டு அவன் கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பவர். ஏன்னா இப்போ கொஞ்சம் முடி முளைச்சிருக்கு. அப்போ பார்த்திங்க சொன்னால் பவர் ஆண்டவர் கொடுக்குறாரு. கடைசி என்ன பண்ணால் அந்த தூணை பிடிச்சி அவன் ஒரு ஆட்டினான் பாருங்களேன். மேலே எத்தனையோ விஐபிஸ் மேலே உட்காந்துருக்காங்க. இவனை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. இவனுடைய கடவுள் எப்படி இவனை காப்பாற்றான்னு சொல்லிட்டுலாம் கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருக்கும்போது இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்ட உடனே பாருங்களேன், அப்படியே பிடிச்சி ஆட்டினோடனே மேலே இருக்கவங்களாம் கீழே விழுந்து எல்லாருமே அட் அ டைம் இறந்து போயிட்டாங்க. சிம்சோனை இறந்து போயிட்டான். அவன் உயிரோடு இருக்கும்போது சாவடிச்சதை விட அவன் மறிக்கும்போது பார்த்திங்கன்னா எத்தனையோ ஜனங்களை அவன் சாகடிச்சிருக்கிறான். ஸோ 3000க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் கூட பழைக்கலை, அவனும் பழைக்கலை. ஆனால் 20 வருஷம்தான் நியாயம் தீர்க்க முடிஞ்சது. நினச்சிருந்தா 200 வருஷம் நியாயம் தீர்த்திருக்கலாம். கர்த்தர் அப்படியாக அவன் மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சுருந்தார். ஆனால் ஜனங்களை இன்றைக்கி பாருங்களேன், நமக்குள்ளே ஆண்டவர் வச்சுருக்கிற அந்த அபிஷேகத்தை நம்முடைய சொற்ப மதீனம் என்ன பண்ண சொல்லிச்சுன்னா அது கெடுத்துடும், சிம்சோனை கெடுத்தது போல். ஸோ நம்மளுடைய அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், ஆண்டு வைத்திருக்கிறத. ஆனால் நம்ம அந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம கவலைப்படுவதே இல்லை. சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம என்ன செய்துடும், நம்ம அபிஷேகத்தை விட்டு கொடுத்துட்றோம், ஆண்டவரை விட்டு கொடுத்துட்றோம். அப்போ நம்மளை விட்டு அந்த அபிஷேகம் போயிடும். அப்போ நீங்கள் கூப்பிடும்போது தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிற சில விஷயங்கள். ஸோ ஆண்டவர் இப்போ இவன் ஜெபிக்கிறான் பாருங்கள்,
ஆண்டவர் போட்ட திட்டம் வேறு, உங்களையும் என்னையும் ஆண்டவர் வச்சுருக்க திட்டம் வேறு, பிளான்ஸ் வேறு, என்ன பண்ணணும்னு வச்சுருக்கார். ஆனால் அந்த அபிஷேகத்தை எல்லாருமே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நம்ம டெவலப் பண்ணணுங்க. அனுதினம் நம்ம ஜெபிக்கிறதுனாலையும் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை, சில விஷயங்கள் நம்ம வெளியில் சொல்லக்கூடாது ஆண்டவர் நமக்கு சொன்னார்னா அது சொல்லாமல் மறைத்து பரிசுத்த ஆவியோடு நம்ம இருக்கும் பொழுது அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் அப்படியே நம்மளை பாதுகாத்து கொண்டு வரும். அவர் போட்ட திட்டம், அவர் போட்ட பிளான் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் சொன்னால் நேர்த்தியாக அது நடந்து முடியும். இப்போது அரைகுறையாக முடிஞ்சு போயிடுச்சு பாருங்களேன். அப்போ பெலிஸ்தர் முன்னாடி தோற்று போன மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்மளே ஆண்டவர் பிசாசு முன்னாடி தோற்று போகும்படி வைக்கல, ஜெயிக்கும்படி நம்மளை அபிஷேகத்தோடு வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்வது நம்முடைய கரங்களில் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம காப்பாற்றி கொள்ளணும். நம்ம அதுக்கு காப்பாற்றி சொல்லணும்னு சொல்லிட்டோன்னா ஆண்டவரோட அனுதினம் நம்ம ஆண்டவரோட பேசணும். அவர் சொல்கிற காரியங்களை கீழ்ப்படியணும். ஃபஸ்ட்டு அது கீழ்ப்படியும் போது அந்த அபிஷேகம் நம்மளை தொடர்ந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இந்த காரியங்கள் நம்மளால் செய்ய முடியுமான்னு. கண்டிப்பாக ஆண்டோட அபிஷேகம் நம்ம மேலே இருந்துச்சு சொன்னால் நம்ம நினைக்கிறத விட ஆண்டவர் நிறைய காரியங்களை அவர் நம்மளால் செய்ய முடியும். என்ன பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. உங்கள் மேலே ஆண்டவர் பலமாக வைத்திருக்கார், ஒரு பலமான ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அனுதினம் அவரோடு நீங்கள் உறவாடும் பொழுது அபிஷேகம் என்ன ஆகுன்னு சொன்னால் இன்னும் மேன்மேலே வளரும். அநேக காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். ஆண்டவருக்காக நம்ம நிற்போம். ஒரு நாள் நம்முடைய அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? உலகத்துக்காக, உலகத்தின் காரியத்துக்காக நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்குறாரு. நம்மளை ஸ்பெஷலாக ஆண்டவர் நம்மளை படைச்சி வச்சுருக்கிறாரு. நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தை இன்னும் நீங்கள் பலமாக அதை யூஸ் பண்ணி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம இதை பயன்படுத்துவோம். என்ன ஜனங்களே, நீங்கள் புரிந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம ஜெபிக்கலாம் கண்களை மூடி. அன்புள்ள தேவனே, அப்பா பிதாவே, எங்கள் மேலே ஆண்டவரே நீங்கள் வைத்திருக்கிற அபிஷேகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த அபிஷேகம் ஆண்டவரே இன்னும் உலகமெல்லாம் போக முடியாது. ஒவ்வொரு இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே இன்னைக்கு இன்னொரு புதிய அபிஷேகத்தை நீர் போட முடியாது. நான் ஜெபிக்கிறேன், புதிய வல்லமையை போடுவீராக ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இழந்தக்கூடாது சாமி. இந்த உலகத்தின் காரியத்துக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களை விட்டு கொடுக்கக்கூடாதபடிக்கு என் தேவன் தாமே நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அநேகர் ஆண்டவர் இந்த பிசாசோட காரியங்களில் மாட்டிக்கொண்டு இருக்காங்க. அப்பா, யாரெல்லாம் அப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்களோ சாமி, என் தேவன் தாமே அவர்களுக்கு விடுதலை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை தந்து ஆண்டவரை மறுபடியும் அந்த அபிஷேகத்தை புதுப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஆண்டவரை நீங்கள் போட்ட திட்டத்துக்குள்ளே எங்களால் வர முடியாது சாமி. பிசாசு அழிக்கவும் கொல்லவும் திருடவும் தான் வந்திருக்கிறோம் சாமி. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாய் வந்திருக்கிற அந்த பிசாசை நாங்கள் எதிர்க்கும்படியாய் உங்களுடைய புதிய அபிஷேகம் எங்கள் மேலே போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரும் இந்த நாளில் நீங்கள் நிரப்பபடியாக நான் உங்களுடைய பாதத்தில் வருகிறேன். இன்னும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.